वीरों की गाथा सुनाने, देश प्रेम सबके मन में जगाने लेकर आए हैं कृष्ण और बाल्टी बॉय। भारत है நான் தான் சன்ஸ்கிருதி, ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா. சொல்லப்போனா நான் ஒரு சங்கு. ஆனால் இந்தியாவின் ஒவ்வொரு வரலாறும், ஒவ்வொரு புராண கதைகளும், ஒவ்வொரு கலாச்சாரமும் மற்றும் ஒவ்வொரு கதையும் மனதில் வைத்திருக்கிறேன். கிரிஷ், ட்ரிஷ் மற்றும் பால்டி பாய் என்னோட நண்பர்கள். அவங்க கதை சொல்றாங்க, அப்புறம் அவங்களுக்கு ரைட் இன்ஃபர்மேஷனை கொடுத்து உதவி செய்யறது தான் என்னோட வேலை. சரி, உங்களுக்கும் கதை கேட்கறதுல ஆர்வம் இருக்கா? அப்படின்னு ஏன் கூட வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. காலை வணக்கம் நண்பர்களே. காலை வணக்கம் சன்ஸ்கிருதி. அட, நீ எழுப்பினதுக்கு அப்புறம் கூட கிருஷ்ண பால்டி பாய் எழுந்துக்கவே இல்ல. அப்படின்னா இவங்களுக்கு ஸ்டோரி கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. ஸ்டோரியா? பால்டி பாய் எழுந்துரு, கிரிஷ் ஸ்டோரி சொல்ல போறா. ஸ்டோரியா? ஓகே கிரிஷ், இதோ எழுந்துட்டேன். அட, இந்த எலி பட்டாலியன்ஸ் எதுக்கு இப்படி அட்டென்ஷன்ல இருக்கு? ஸ்டோரி கேக்குதா? கிரிஷ் ஸ்டோரிய சொல்ல. ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. பாரதத்தோட முதல் ராணி யாரு? அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து கடுமையா போராடினவங்க. நான் சொல்லட்டுமா கிரிஷ்? சொல்ல பால்டி பாய். ராணி லக்ஷ்மி பாய். இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? குழந்தைங்களை கேட்டா கூட சொல்லுமே. நிச்சயமா இது தப்பான பதில். என்ன? டியர் சன்ஸ்கிருதி, இவங்க புத்தி நல்ல ஷார்ப்பா வேலை செய்ய இவங்க என்ன சாப்பிடணும்? தினமும் ஒரு கைப்புடி பாதாம். பாதாம் எல்லாம் இருக்கட்டும், சரியான பதில் என்னன்னு சொல்லு. ராணி அவ்வக்கா தேவி என்கிற அபயா தேவி, சின்ன டைனஸ்டியோட குயின். நம்ம நாட்டோட ஹிஸ்டரி எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு மட்டும் கிடையாது, அதுல இருந்து சிலதை கத்துக்கணும். இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு கேட்க வேண்டியது அவசியம். டியர் சன்ஸ்கிருதி, ஸ்டோரி மோட் ஆன். பதினாறாவது நூற்றாண்டுல இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் உள்ள கர்நாடகாவின் துள்ளுநாடு பகுதியில் சௌத்தா ராஜ்யத்தோட ஒரு சிறிய சமஸ்தானம் இருந்தது. அதுதான் உலால். அதன் ராணிதான் அபக்கா தேவி. 16ஆம் நூற்றாண்டுல இந்தியாவோட ட்ரேட் ரிலேஷன் ஆட்டோமன் எம்பையர் கூட ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. இந்தியன் ஸ்பைசஸ், கோல்ட், பெர்ல், காட்டன் மாதிரியான பொருட்கள் நல்ல விலைக்கு ஆட்டோமன் மார்க்கெட்ஸ்ல விற்கப்பட்டது. அடேங்கப்பா, உங்க மசாலா பொருட்கள் எல்லாம் சாப்பிடுற ஆர்வத்தை ரொம்பவே அதிகமாக்கிடுச்சு. உல்லாலோட ராணி அபக்கா தேவிக்கு என்னோட வணக்கத்தை சொல்லிடுங்க. நிச்சயமா, நாங்க கூடிய சீக்கிரத்துல திரும்பவும் வருவோம். ராணி அபக்கா தேவியோட சிறப்பு என்னன்னா, அவங்க அரண்மனையில இருக்கிறத விட தன்னோட குடிமக்கள் கூட இருக்கிறத தான் அவங்க விரும்பினாங்க. தேவி, இந்த முறை ஏலக்காய் அப்புறம் மிளகோட விளைச்சல் ரொம்ப அமோகமா வந்திருக்கு. அற்புதம். இந்த முறை உங்களுக்கு இன்னும் அதிகமான விலை கிடைக்கும். ராணி அபக்காவோட குடிமக்கள் ராணியால ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா அவங்களோட கணவரான மகாராஜா லக்ஷ்மப்பா அவங்க மேல ரொம்ப கோவமா இருந்தாரு. இங்க பாருங்க ராணி, நீங்க செய்யறது ரொம்ப பெரிய தப்பு. மகாராஜா, என்னோட தர்மத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க தான் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. அதாவது மங்களூரு பங்காடியோட ஒரு பகுதி. அப்புறம் நீங்க பங்காடியோட ராஜா மகாராஜா. உங்களுக்கே நல்லா தெரியும், போர்ச்சுகீஸ சேர்ந்த ராணுவம் மங்களூரு கோட்டைய கைப்பற்றிட்டாங்க. அப்படி இருந்தும் நீங்க அமைதியா இருக்கீங்க. உங்களோட உல்லாலும் நம்மளோட பங்காடியும் ஒரு சின்ன சமஸ்தானம் தான். ஆனா போர்ச்சுகீயரோட ராணுவம் இருக்கே, அது நம்மளை விட பெருசு, அப்புறம் பலம் வாய்ந்தது. அவங்களோட நட்பா இருக்கிறது தான் நம்மளோட பலமே. போர்ச்சுகீஸ் நம்மளோட நண்பர்களா எப்பவும் ஆக முடியாது. நீங்க என்னுடைய கணவர். ஆனா உலால பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனியும் போர்த்துகீசிய ராணுவத்துக்கு நம்ம உலால் ஆண்டு வரிய செலுத்தாது. இதுதான் உங்களோட இறுதி முடிவுனா அப்புறம் என்னோட முடிவை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் எந்த காலத்திலும் உங்களோட உல்லால் ராஜ்யத்துக்குள்ள நான் வரமாட்டேன். அதே மாதிரி நீங்களும் நான் எந்த காலத்திலயும் உங்களுக்கு உதவுவேன்னு நம்பிட்டு இருக்காதீங்க.
ராணி சொன்னது உண்மை. போர்ச்சுகீசியர்கள் யாருக்கும் நண்பர்களா இருக்க மாட்டாங்க. ஆட்டோமன் எம்பையர் கிட்ட ட்ரேட் முடிச்சிட்டு கடல் வழியா திரும்பி வந்துட்டு இருந்த உள்ளாலோட கப்பல்களை போர்ச்சுகீசிய படைகள் தாக்குனாங்க. இது போர்ச்சுகீஸோட படகாச்சே. எல்லாரையும் எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்க. பயங்கரமான சண்டை நடந்தது. அதுல போர்ச்சுகீசிய படைகள் உள்ளாலோட கப்பல்களை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் உள்ளாலோட கமாண்டரை கைது செஞ்சாங்க. கொள்ளடிக்கப்பட்ட சரக்குகளையும் கைது செய்யப்பட்ட மக்களையும் மங்களூர் ஃபோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க. அது கமாண்டர் ரிபேரோட கமாண்ட்ல இருந்துச்சு. உலாலுக்கு பக்கத்துல இருக்கிற ராஜ்யங்களுக்கு அறிக்கை அனுப்புங்க. அதாவது உலாலோட மகாராணி அபாகா தேவிக்கு உதவி செஞ்சாலோ இல்ல அவங்க கூட வியாபாரம் பண்ணாலோ அவங்க சட்டவிரோதமானவங்க அறிவிக்கப்படுவாங்க. அப்புறம் உலால் இன்னையில இருந்து 2 மடங்கு வரி செலுத்தணும். அப்பதான் அவங்களால வியாபாரம் பண்ண முடியும். இந்த விஷயம் ராணி அபாகாக்கு தெரிஞ்ச உடனே அப்பவே அவங்க கமாண்டர் ரிபேரோவுக்கு ஒரு செய்தி அனுப்புனாங்க. நீங்க கமாண்டர் ரிபேரோக்கு நான் கொடுக்கிற செய்தி அனுப்பி வைங்க. அதாவது நமது சர்தார், நமது கப்பல், அப்புறம் நம்ம பொருட்கள் எல்லாத்தையும் உடனடியாக அவங்க திருப்பி தரணும். அது மட்டும் இல்லாம அவங்க நம்ம மக்களை கொண்டு இருக்காங்க. அப்புறம் நமக்கு நிறைய சேதங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அவங்க 1000 பொற்காசுகளை கொடுத்து ஈடு கட்டணும். ஈடு கட்டணுமா? மை ஃபுட். இந்த செய்தியை கேட்டதும் ரிபேரோ அதிர்ச்சி அடைஞ்சாரு. ட்ரிஷ், இந்த போர்ச்சுகீசிய படைகள் ராணி அபக்காவை ஏன் இந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணணும்? சரி, இவங்கெல்லாம் யாரு? மலபார் கோஸ்ட் இது தென்னிந்தியாவோட ஒரு பகுதியா இருந்தது. இங்க இருந்து போர்ச்சுகீசியர்கள் ஸ்பைசஸ ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால போர்ச்சுகீசியர்களோட எக்கானமி நல்ல பூஸ்ட் ஆச்சு. அப்புறம் இதனால அவங்களுக்கு பேராசை அதிகமாயிடுச்சு. நம்மளோட நட்பு வச்சுக்கிட்டு நம்மள ஏமாத்த ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல நம்மளோட கோஸ்டல் லேண்ட்ஸ்ல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போர்ச்சுகீசியர்கள் மொத்த கோஸ்ட் லேண்டையும் கைப்பற்றிட்டாங்க. அப்புறம் கோவாவை அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸா மாத்திட்டாங்க. அப்படின்னா இவங்களை ட்ரேடர்ஸ் சொல்லக்கூடாது, பைரட்ஸ் தான் சொல்லணும். யூ ஆர் ரைட். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ட்ரிஷ்? அதுக்கப்புறமா தாக்குங்க. போர்ச்சுகீசிய படைகள் உள்ளால தாக்குன போது அப்ப ராணி அபாகா தேவியும் தயாரா இருந்தாங்க. நான் எனது அம்மா மகாராணி ஹிரியா அபக்கா தேவிக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றுவேன். அப்புறம் உலால பாதுகாக்க எப்பவும் போராடுவேன். மங்களூரு கோட்டைய நாலாபுறமும் சுத்தி வளைச்சு நமது படைகள் ஒன்றாக இணைந்து உரிமைக்காக போராடுவோம். நமக்கு ஒரே ஒரு லட்சியம்தான், நம்முடைய உள்ளாலின் பாதுகாப்பு. ஒரு பயங்கரமான யுத்தத்துக்கு அப்புறமா ராணி அபக்காவோட வீரமான படைகளுக்கு முன்னாடி போர்ச்சுகீசியரின் படைகள் மண்டிட்டாங்க. அதுக்கப்புறம் கமாண்டர் ரிபேரோ அங்க இருந்து ஓடி போயிட்டாரு. ராணி அபக்கா இந்த மாதிரி யுத்தம் பண்ணி வெறும் மங்களூர் கோட்டையை மட்டும் பிடிக்கல, கைதியா இருந்த அவங்களோட சர்தார் மற்றும் மற்ற வீரர்களையும் விடுவிச்சாங்க. உள்ளாலோட கப்பல் மூலமா கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களோட போர்ச்சுகீசிய அரசாங்கத்தோட 4 கப்பல்களையும் கைப்பற்றினாங்க. அப்புறம் இது போர்ச்சுகீசியரோட முகத்துல மிகப்பெரிய கரி பூசின மாதிரி ஆயிடுச்சு. கேப்டன் ரிபேரோ தப்பிச்சு கோவாவோட போர்ச்சுகீசிய கவர்னரை அடைஞ்ச போது ராணி அபகா கிட்ட இருந்து பயந்து தப்பிச்சு ஓடி வந்தியா? குட்டினோ, I order you to capture ஊலால். சில மாதம் கழித்து 20 போர்க்கப்பல் மற்றும் 3000 படை வீரர்களை கொண்டு கொட்டினோ உள்ளால் மேல போர் தொகுத்தார். ஆனா ராணி அபக்கா இந்த முறையும் முழுமையா தயாரா இருந்தாங்க. போர்ச்சுகீசிய படைகளுக்கு அதிரடியான பதிலடியை கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட ஒரு வழி இருந்தது. அவங்க தேங்காய் நார்களை எண்ணெயில முக்கி அவங்க வச்சிருந்த வில் அம்புகளோட முனையில கட்டி அப்புறம் அதுல நெருப்ப வச்சு இந்த எரியிற நெருப்பு மழைகளை போர்ச்சுகீசிய கப்பல்கள் மேல செலுத்தினாங்க. குட்டினோவோட பாதிக்கும் மேற்பட்ட ராணுவ உள்ளாலோட கரையை கூட அடைய முடியல.
அதுக்கப்புறம் ராணி தன்னோட படைகளோட மறுபடியும் தாக்க ஆரம்பிச்சாங்க. சொல்லப்பட்டது என்னன்னா, ராணி அபக்கா மகாதேவி தொடர்ந்து 4 நாள் போர்ச்சுகீசியரோட கடினமா யுத்தம் பண்ணாங்களாம். அப்புறம் அவங்க அம்மாக்கு கொடுத்த வாக்க நிறைவேத்தினாங்களாம். உள்ளாலோட நிலத்துல போர்ச்சுகீசியரோட ஆட்சியை நடத்த விடல. அபக்கா மகாதேவிக்கு அப்புறம் அவங்களோட வீரமான 2 பெண்கள் உள்ளால பாதுகாத்தாங்க. அப்புறம் கர்நாடகாவுல நாட்டுப்புற நடனம் மூலமா இன்னைக்கும் அபக்கா ராணியோட கதை சொல்லப்படுது. அவங்க இன்னைக்கும் துளுநாடு பகுதியோட ஜனங்க மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வருஷமும் அபக்கா மகாதேவியோட ஃபெஸ்டிவலையும் கொண்டாடுறாங்க. ட்ரிஷ் இந்த கதையை சொன்னதுனால அவளுக்கு கிடைக்க போறது என்னன்னா ராணி அபக்கா மகாதேவி அவார்ட். ஸ்டோரிய சொன்னதுக்காக இல்ல, ஆனா இந்த அவார்ட் ஒவ்வொரு வருஷமும் துளுநாடுல அபக்கா தேவி மாதிரியான வீராங்கனைகளுக்கு கலாச்சாரம் மற்றும் பல்வேறு துறைகள்ல சாதனை பெற்றவர்களுக்கு கொடுக்கப்படுது. கரெக்டா சன்ஸ்கிருதி? கரெக்ட். சரி த்ரிஷ், எனக்கு ஒரு சந்தேகம். இதுக்கு ஏன் சன்ஸ்கிருதின்னு பேர் வச்ச? சன்ஸ்கிருதி, இதுக்கு பதில் நீயே சொல்ல. பாரதத்தோட கலாச்சாரம் ரொம்பவே மாறுபட்டது, விசாலமானது, அப்புறம் பவ்யமானது. உங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது தான் என்னோட நோக்கமே. அதனால தான் எனக்கு சன்ஸ்கிருதின்னு பேர் வைக்கப்பட்டது. அப்புறம் நான் ஒவ்வொரு இந்தியர்களோட இதயத்திலயும் இருக்கேன். நண்பர்களே, என்னை பாதுகாத்து வச்சுக்குங்க. பெருமையோட சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்கவே உங்களுக்கு இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. யோசிச்சு பாருங்க, பார்க்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு. கிறிஸ் ட்ரிஷ் பல்டி பாய் நாம் இந்தியர்களை பாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணிக்கு தூர்தர்ஷனில். அப்புறம் நம்ம ஸ்கிரீனிங் பார்ட்னர்ஸ் அமேசான் பிரைம் வீடியோ, அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ். ஸ்டே டியூன்.